ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும். ஒரு 30 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த ஒரு 154 பேர் சேர்ந்து ஒரு 30 கோடி ரூபாய் அளவுக்கான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. நமக்குள்ளான உறவுக்குள்ளேயே 30 கோடி ரூபாய் ஒவ்வொருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுத்ததுல நடந்தது. அதுபோல் தண்ணீர் பெறக்கூடிய ஒரு சமுதாயம் எந்த நேரத்திலும் யாரிடம் எந்த நேரத்திலும் கையேந்தி நிற்காத சமுதாயமாக நம் சமுதாயம் மாறும். இந்த மாதிரி கூட்டமைப்பு ஏற்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து ஒருத்தர் அறிமுகம், அப்ப அதுல ஒரு மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வியாபாரம் அதிகமாகுது. இதுக்காக தான் இந்த செங்குந்தன் பிசினஸ் அப்படின்னு ஆரம்பிச்சோம். இந்த செங்குந்தன் பிசினஸ் என்ற ஒரு அமைப்பை நாம் ஏன் துவங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்றால், பொதுவாக நாங்கள் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்தில் பொறுப்பாளராக இருக்கிறோம். நம்ம தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திலையும் தமிழகம் முழுக்க இருக்கிற நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் உரிமைகளை நாம் வந்து சங்கம் சார்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நாங்களாம் இங்கே மாவட்டத்தில் இயங்கினோம். மாவட்டத்தில் இயங்கி மாநில சங்கத்தில் போய் பணியாற்றிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லா மாவட்டங்களிலும் போய் பார்க்குறப்ப என்னென்னா, நம் சமுதாயம் பொதுவாக ஒரு சங்கம் வந்து ஒரு வருடம் ஆனால் நம் சமுதாயக்கூடிய மாணவர்களை கல்வி அறிவு பெறுறதுக்காக ஒரு பயிற்சி நடத்துவாங்க. அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் முன்னுரிமை கொடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம சங்கம் வந்து செயல்பட்டு இருக்குது. இப்போ என்னென்னா, இது அது போக நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இருக்க பார்த்தீங்கன்னா, நான் படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து முடிச்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, தொழிலை நோக்கி அதிகமான இளைஞர்கள் வந்து சொல்லலை. இன்னைக்கு பிஇ முடிக்கிறாங்க, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் முடிக்கிறாங்க, ஒரு பாலிடெக்னிக் முடிக்கிறாங்க, ஒரு இன்னொரு டிகிரி முடிக்கிறாங்கன்னா அவருடைய சம்பளம் நல்லா படிக்கிறவங்க 50,000 75,000 1 லட்சம் சம்பளத்துக்கு போயிடறாங்க. எல்லாருமே அந்த சம்பளத்தில் போயிடறாங்கன்னா இல்லை, பொதுவாக 15,000 25,000 வரைக்கும் நம்ம இங்கே சென்னையில் மற்ற ஊர்களில் முடிஞ்சவங்க லோக்கலில் பண்ணுறாங்க. இல்லைன்னா இங்கிருந்து வெளியூர் போய் ஒரு வேலை வாய்ப்பை தோடி தான் நம்ம சமுதாயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க தொழில் செய்கிறாங்க. ஏன்னா முன்னோர் அவங்க அப்பா தாத்தா தொழில் செஞ்சுட்டு அதை தொடர்ந்து தொழில் செய்யக்கூடிய பர்சன்டேஜ் இன்னைக்கு குறைவாக இருக்கு. நம்மகிட்ட புதுசாக இன்னைக்கு ஒரு தொழிலை போய் கற்றுக்கிட்டு நம் நெசவு சார்ந்த சமுதாயம், நமக்கு அடிப்படையே என்னன்னா நெசவு தான் நம்ம தொழில். அந்த நெசவு தொழில் ஒரு காலத்தில் நலிந்ததுக்கு அப்புறம் போட்டிகள் அதிகமானோன்னு என்ன, அதுக்கு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன், உங்களுக்கு கீழே அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தொழில். இப்போ நம்ம கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு 100-120 பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான தொழில். நான் முதல்ல இந்த செங்குந்தன் பிசினஸ் நீங்க மதுரையில் தொடங்குன்னு சொல்றப்ப நம்ம மாமா என்ன சொன்னார்னா, மாமா இங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா ஒரு தொழில் வாய்ப்புன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேலைக்கு இருப்பாங்க, சின்ன சின்ன தொழில் ஜவுளி தொழில் தான் அதிகமாக கடை இருக்கும், ஜவுளி சார்ந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க மாமா அப்படின்ற ஒரு கருத்தை எங்கிட்ட வலியுறுத்தினார். மாமா தான் சொன்னாங்க, ஒன்றும் ஏன் மாப்பிள்ள ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய வெவ்வேறு தொழில் செய்கிறவங்களாம் தெரியலையே மாப்பிள்ள அப்படின்னாரு. இல்லை மாமா, ஈரோட்டில் நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப எப்படி தான் நினைச்சோம், ஈரோடு அப்படிங்கிறது ஜவுளி நகரம், நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஜவுளி தான் அதிகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப அதே ஒன்றுதான் ஜவுளி சார்ந்த தொழில் செய்கிறவங்களை வச்சு நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு தொழில் கூட்டமைப்பை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையெல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். சரி மாப்பிள்ள, நாங்கள் வந்து மீட்டிங் பார்க்குறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட மதுரையிலேருந்து ஒரு 10 பேர் அங்கே ஈரோட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு 20 நாளைக்கு முன்னால். நீங்கள் இங்கே எப்படி நாங்கள் நடக்குதுன்னு நீங்கள் வந்து பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அங்க வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை வந்து முதல்ல அறிமுக கூட்டத்தை போடுவோம், அறிமுக கூட்டத்திற்கு அப்புறம் நம்ம வந்து அதை எப்படி ஆரம்பிக்கலாம்னு ஆலோசனை பண்ணி செய்வோம் அப்படின்னு சொன்னோம். அங்க வந்து எல்லா விதமான அவருடைய கேள்விகள், சந்தேகங்கள், அவருடைய கருத்துக்கள் அனைத்தையும் அங்க பரிமாறினாங்க. எங்கிட்டையும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வந்தோடனே தான் இந்த முயற்சி எடுத்து இன்னைக்கு இந்த காஃபி டேபிள் மீட்டிங் அப்படி நம்ம ஒரு அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். பொதுவாக நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்க்குறப்ப என்னன்னா, நம்ம சமுதாயம் இந்த வேலைக்கு போற இடத்துலையும் சின்ன சின்ன தொழில் செய்யற இடத்துல தான் இருக்கிறாங்க. பெரிய தொழில் செய்யறவர்களும் சிறு அளவில் இருக்கிறாங்க, இல்லையும் நம்ம மறுக்க முடியாது. அப்போ ஒரு நம் சமுதாயம் வந்து முன்னேறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்றதுதான். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும். பொருளாதாரத்தில் ஒரு சமுதாயம் முன்னேறிவிட்டால் அவர்கள் தன்னிறைவு பெற்று வருவார்கள். பல்வேறு வகையான தொழில் செய்யக்கூடிய நம் சமுதாயத்தை சேர்ந்த எப்படியும் நாம வந்து ஒரு பொருளையோ ஒரு ஏதோ ஒரு வியாபாரத்தையோ ஒரு இடத்துல நம்ம போய் யாராவது வியாபாரம் பண்ணதான் போகும். ஈரோட்ல இருந்து ஒரு 10 பேர் வந்திருக்கிறோம். இப்போ நீங்க உங்களுக்குள்ளே ஒரு அறிமுகம் தொழில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன தொழில் செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப நமக்கு தேவையானதை முதல் சாய்ஸ் வந்து நம்ம ஆள்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்ம இருக்கணும். சின்ன செல்லவில் இருந்தா கூட அந்த நமக்கு கண்டிப்பா அன்றாடம் தேவையான பொருள் இருக்கு, அப்பப்போ தேவையானது இருக்கு. ஒரு வீடு கட்டணும்னா மெட்டீரியல், ஜல்லி, மணல், சிமெண்ட், கம்பி, இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு டிஜிட்டல் ஒரு தொழில் பண்ற ஒரு மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க. இவர் மாமா வந்து போர்டு பண்றாரு, தொழில் நிறுவனத்துக்கான போர்டு ஐட்டம்லாம் பண்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான தொழில் பண்றாங்க. அப்ப என்ன, இது எல்லாமே நமக்கு தேவையானது தான். நமக்கு தேவையானதை முதலில் நாம் முறையுடன் செய்வோம் அப்படிங்கறத இந்த நோக்கம். இந்த செங்குந்தன் பிசினஸ் என்ன, இங்க வந்து நம்ம என்ன வகையான தொழிலை யாற்றிருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் நாம் இங்க எங்கேயுமே ஒன்று கூடுறது இல்லை. நாம் இங்க வந்து அறிமுகமானதன் மூலமாக நமக்கு தேவையான விஷயங்களை நாம் இங்கே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்ட்ட நம்ம அறிமுகமாகி அவங்க எப்படி பண்றாங்களா நம்ம இடத்துக்கு போகலாம், நம்ம இடத்துக்கு அவங்க வரலாம். அறிமுகமான மூலமா நாம்
வந்து அவங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த நோக்கம். அப்போ இது மூலமா பர்ச்சேஸ் பண்ணா முதல் தேவையை நாம் நம்மகிட்ட இருந்து பூர்த்தி பண்ணிக்கிறோம். அப்போ என்னன்னா பொருளாதாரம் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா மாசம் ஒருத்தர் டர்ன் ஓவர் பண்றாரு. இப்போ அது போக இப்போ இந்த மாதிரி கூட்டமைப்பு ஏற்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இங்க வந்து ஒருத்தர் அறிமுகம், அப்போ அதுல ஒரு மாசம் 2 லட்சம் ரூபா, ஒரு 1.5 லட்சம் ரூபா வியாபாரம் அதிகமாகுது. இதுக்காக தான் இந்த செங்குந்தன் பிசினஸ் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அந்த மீட்டிங் நடத்துறப்போ ஒரு 50 பேர் வெவ்வேறு வகையான தொழில் செய்யக்கூடியவங்களை இணைந்து அந்த மீட்டிங் நாங்கள் கண்டக்ட் பண்ணி மாதத்தில் 2 கூட்டம், முதல் வாரம் சனிக்கிழமை, 3வது வாரம் சனிக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அறிமுகமாவாங்க ப்ரொஃபஷனலாக. இப்போ எல்லாரும் நீங்கள் அறிமுகமான மாதிரி இப்போ எங்கள் நிர்வாகிகள்லாம் சொன்ன மாதிரி ஒரு 30 செகண்டில் அவர்கள் யார், என்ன தொழில் செய்கிறாங்க, என்ன வகையான அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறப்ப அங்கே ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நான் கனெக்ட் பண்ணி தரேன், நான் எனக்கு என்னோட இது இருக்காரு அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் வர்த்தகம் நடக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அந்த ஒவ்வொரு மீட்டிங்கில் 5 நாளைக்கு ஒருக்கா நடக்கிற மீட்டிங்கில் நடந்தது. அது நடக்கிறப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் அந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருக்கோம். மாதம் 2 கூட்டம், ஒரு 30 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த ஒரு 154 பேர் சேர்ந்து ஒரு 30 கோடி ரூபாய் அளவுக்கான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. நமக்குள்ளான உறவுக்குள்ளேயே 30 கோடி ரூபா ஒவ்வொருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுத்ததுல நடந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா லான்ச் பண்ணி அந்த இன்னொரு 150 பேர்ன்றப்ப நிறைய கூட்டம் ஆனதுனால அந்த டைம்குள்ள முடிக்க முடியாது இல்லைங்களா. அதனால அந்த முதலுடைய சாப்டருடைய பேர் மாவீரன் சந்திரபதி முதலியார் சாப்டர். அது முடிச்சனே தியாகி கொடிகாத்த குமரன் அப்படின்ற பேர்ல இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சோம். அதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் மெம்பர் ஆகி நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுவும் கிட்டத்தட்ட 2.5 கோடிகளுக்கு 4 மீட்டிங் முடிச்சிருக்காங்க. 2.5 கோடி மேல தாண்டி அந்த வர்த்தகம் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில் என்னன்னா சேலத்தில் வந்து நம்ம லான்ச்சை வந்து பார்த்துட்டு சேலத்தில் ஆர்வமாய் இதே மாதிரி அவங்க காஃபி டேபிள் மீட்டிங் நடத்தாங்க. நம்ம சொந்தங்கள்லாம் சங்கத்தின் சார்பாக கேட்டு நாங்கள் அங்கே போய் இதே மாதிரி உங்களோட ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு 4 மீட்டிங் நடத்தாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 70-80 லட்சம் அளவுக்கு தொழில் வர்த்தகம் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று நடந்ததில் மட்டும் அவங்க 38 லட்சம் ரூபா பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட 38 ரூபா இந்த 15 நாளில் அவங்க நமக்குள்ள ஒரு 40-45 பேர் தான் மெம்பர் ஆகி செஞ்சுட்டு இருக்காங்க. அது பிசினஸ் நடந்திருக்கு. இப்போ அடுத்தது வந்து திருநெல்வேலி, போன வாரம் நான் திருநெல்வேலி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே திருநெல்வேலி நகரத்தில் இருக்கக்கூடிய நம்ம சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து எங்கள் ஊர்லேயும் நம்ம அந்த மாதிரி நெல்லை செங்குந்தன் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு கேட்டதுனால அப்போ உடனடியே அதில் ஒரு அதிரடியாக ஒரு காஃபி டேபிள் மீட்டிங் நடத்தணும், ஒரு உடனே முடிவு பண்ணாமல். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மூலியமாக இருக்க நிர்வாகிகள் உடனே எல்லாம் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50-60 நிர்வாகிகள் எல்லாருமே தொழில் செய்கிறவங்களா வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஆர்வமாக இருக்காங்க அவங்களும். அங்கே திருநெல்வேலியில் அடுத்து ஃபார்மலாக வந்து நாங்கள் இதே மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறோம். அங்கேயும் துவங்க போகிறோம். இப்போ மதுரையை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்து சென்னை ஆரம்பிக்கிறோம், திருவள்ளூரில் ஆரம்பிக்கிறோம், திருப்பூர், கோயம்புத்தூர், தென்காசினுடைய மாவட்ட செயலாளர் வந்து எங்கள் ஊர்லேயே ஆரம்பிக்கணும், நானும் ஈரோடு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பார்த்துட்டு எங்கள் ஊர்லேயே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப எங்கிட்ட இது பண்ணியிருக்காரு. ஜனவரியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் தென்காசி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், செஞ்சியில் இப்போ மையம் வச்சு விழுப்புரத்தில் பண்ண போகிறோம். சேலம் தாண்டிடுச்சு. அடுத்து தருமபுரி. தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் செங்குந்தன் பிசினஸ் துவக்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய தலைமுறை தொழில் செய்யறதுக்கு அவங்களை தொழிலுக்கான பயிற்சி அளிக்கிறோம். தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியான பிரச்சனைக்கான பயிற்சி, ஐடி, இந்த மாதிரி அவங்க அந்த பயிற்சிகள் நடத்துறோம். அவங்க அடுத்த லெவலில் தொழில் எப்படி வளர்ச்சி அடையணும், இன்னைக்கு செய்துட்டு இருக்க அளவுக்கு டபுள் மடங்கு ஆகணும். அதுக்கான நம்மகிட்ட நம்ம சமுதாயத்தை சேர்ந்த வல்லுநர்களே நிறைய இருக்காங்க. அதுக்கான பயிற்சி வகுப்புகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்து அவர்களை வந்து தொழிலில் வந்து 2 மடங்கு 3 மடங்கு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வச்சு செய்துட்டு இருக்கிறோம். இந்த செங்குந்தன் பிசினஸ் நோக்கம் நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், சமுதாயம் பொருளாதார வளர்ச்சி அடையணும். ஒரு சமுதாயம் பொருளாதார வளர்ச்சி அடைந்தால் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், வர்த்தகம், அரசியல், அதிகாரம், இது அனைத்திலும் தன்னிறைவு பெறும். அதுபோல் தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு சமுதாயம் எந்த நேரத்திலும் யாரிடம் எந்த நேரத்திலும் கையேந்தி நிற்காத சமுதாயமாக நம் சமுதாயம் மாறும். அதே போல் என்னன்னா இன்றைக்கு சூழ்நிலை நாம் ஒருத்தர் செஞ்சு வேலை செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம் சமுதாய இளைஞர்கள் இருக்கிறாங்க. நாம் வேலை கொடுக்க இடத்திலே நம் சமுதாயம் மாற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த செங்குந்தன் பிசினஸ் என்ற அமைப்பை நாங்கள் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களும் ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மதுரை மாவட்டம் இதற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செங்குந்தர், வெல்க செங்குந்தர்.